வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு தான் இது. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க தீபம் ஏத்தும் போது இப்ப நான் சொல்ல போற தீபத்தையும் கூட சேர்த்து வச்சு ஏத்தினாலே போதும். இப்படி ஏத்தி வச்சிருக்கக்கூடிய தீபத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி 5 நிமிடங்கள் நீங்க பார்த்தாலே போதும். என்ன வரம் கேட்டாலும் அடுத்த நொடியே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும், திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் என்னங்கறத பத்தியும், நம்ம வாராகி அம்மாவுக்கு எந்த நேரத்துல வழிபாடு செய்யணுங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி நமக்கு கூடுதல் சிறப்போட தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க கவனமா பாருங்க. முதல்ல வைகாசி மாசத்துல வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருது, திதி நேரம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாசம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூன் மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6:18 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாசம் 29ஆம் தேதி ஜூன் மாசம் 11ஆம் தேதி நைட்டு 7:26 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில இந்த பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். ஒரு சிலருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 3 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல 7:30 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி நமக்கு கூடுதல் சிறப்போட வருதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாராகி அம்மா அவதரிச்ச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு 11:38 நமக்கு ஆரம்பமாகுது. செவ்வாய்க்கிழமை நாள் ஃபுல்லாவே ஆயில்ய நட்சத்திரம் தான் இருக்கு. இப்படி வளர்பிறை பஞ்சமி திதியில நம்ம வாராகி அம்மா அவதரிச்ச நட்சத்திரம் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம எப்பயுமே பஞ்சமி திதி அன்னைக்கு 5 முக தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்வோம். ஒரு சிலர் தேங்காய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி எந்த தீபம் நீங்க ஏத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி, கூட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற தீபத்தையும் ஏத்தி வைங்க. இல்லங்க, இத்தனை தீபம் எல்லாம் என்னால ஏத்தி வைக்க முடியாது, இப்ப நீங்க சொல்ல போற தீபத்தை மட்டும் தனியா நான் ஏத்தி வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே செய்யலாம். இது எல்லாமே உங்க விருப்பம் தான். எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் மன நிறைவோட செய்யுங்க. நம்ம வாராகி அம்மாவை வழிபாடு செய்யறவங்க பக்கத்துல தோல்வி கூட வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லையும் இருக்காது. நேத்து கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சகோதரி ஒருத்தவங்க எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகளும் அந்த எதிரிகளும் உங்களை விட்டு தள்ளி போவாங்க. சரி, இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த தீபத்தை எப்படி ஏத்தி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கணும். இப்போ பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரோட 4 முனைகள்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல நடுவுல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பல் நாம நினைச்ச காரியத்தை அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இந்த சிஜில் சிம்பலை வரையறதுக்கு முன்னாடி உங்க வேண்டுதல் என்னவோ அதை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை நீங்க பூஜை அறையில வச்சிருக்கக்கூடிய தட்டுல வச்சுட்டு இந்த சிஜில் சிம்பலுக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிய பரப்பி வச்சுக்கோங்க. பச்சரிசிய இந்த தீப வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த பச்சரிசிக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை தூவி விட்டுட்டு இதுக்கு மேல அகல் விளக்க
வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. கீழே தரையில உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இந்த தீப ஒளியில நம்ம வாராகியமா இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதலையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தீப ஒளிய உங்க கண்ணால நீங்க பாருங்க. இந்த மாதிரி தீப ஒளிய நீங்க பார்க்கும்போது இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய முத்திரைய உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க. இந்த முத்திரைய சமான முத்திரைன்னு சொல்லுவாங்க. 5 விரல்களோட நுனியையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சு உங்க 2 கையையும் உங்க தொடைக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் சமான முத்திரை. நம்ம கையில பஞ்சபூத சக்திகளும் அடங்கும். பஞ்சபூத சக்திகளை சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த சமான முத்திரைக்கு இருக்கு. இந்த சமான முத்திரையை வச்சுட்டு நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். கடன் தீரணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடன் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதே மாதிரி நோய் தீரணும்னு நினைக்காதீங்க. கடன் இருக்கிறவங்க பணவரவை அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கோங்க. நோய்கள் இருக்கிறவங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு கையில சமான முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த தீப ஒளிய 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க பாருங்க. இந்த தீப ஒளிய நாம இப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். இந்த 7 சக்கரங்களும் சமன்படும். இந்த 7 சக்கரங்கள் சீரா இயங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சமயத்துல நாம மனசுல நினைக்கக்கூடிய விஷயம் அப்படியே நமக்கு நடக்கும். இப்போ இந்த தீப வழிபாடுல நாம பலவிதமான மெத்தட பயன்படுத்துறோம். முதல்ல அந்த நாளுக்குரிய சக்தி, அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி, பஞ்சமி திதியோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம், இதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்ததா நாம சிஜில் சிம்பலை பயன்படுத்துறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசி, மங்கள காரியங்கள்ல முக்கியமான முதலிடம் இந்த பச்சரிசிக்கு இருக்கு. அடுத்ததா தீப ஒளி. இந்த தீப ஒளி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளையும் கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த தீப ஒளியை நாம பார்க்கும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்ததா நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சமான முத்திரையோட சக்தி, இப்படி பல விஷயங்களை இந்த ஒரே பரிகாரத்துல நம்ம பயன்படுத்துறோம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா எல்லாருக்குமே உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறதுக்கான நல்ல வழி கட்டாயமா கிடைக்கும். அதுவும் பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யும் போது நம்ம வாராகி அம்மாவோட பரிபூரணமான அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல நீங்கி நல்ல வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இப்போ இந்த தீப ஒளி வடக்கு அப்படி இல்லனா கிழக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஈஸ்ட் அப்படி இல்லனா நார்த் டைரக்ஷன்ல தீப ஒளி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த தீபம் 1 மணி நேரம் எரியட்டும். இந்த தீபத்தை தானா மலையேற விடாம எண்ணெய் தீந்து போகக்கூடிய சமயத்துல நீங்களே குளிர வச்சிருங்க. இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மற்ற வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நாம பயன்படுத்தின பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. அதே மாதிரி இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து நீங்க பூஜை அறையிலயோ பீரோலையோ வச்சுக்கோங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த தீப வழிபாடு. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்.